Hello, I'm Per Vasant. I'm basically a banker and turned entrepreneur, and I've been doing my financial consulting for the last 6 years. What I would want to talk is about the something related to the new education policy, but I don't want to talk about the merits or demerits about the entire policy. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஸ்கஷனில் வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் வந்து மறுபடியும் பேசப்படுது. ஸோ அதை பற்றி என்னோட ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மும்மொழி கொள்கை அப்படின்னா அஃப்கோர்ஸ் மதர் டங் தமிழ் படித்தே ஆகணும், ஒன்றும் சந்தேகமே இல்லை அதில். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஸோ அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். செகண்ட் இஸ் கோன் பி இங்கிலீஷ், which is going to be an international language which all of us have to know if we are really looking at growth. 3, government says any language of the choice that the student wants to study. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I feel Hindi has to be the third language that everybody has to learn. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I basically come from a big corporate background, worked in corporates for the last at least 12-14 years. Initial days I was little struggling because என்னோட ஹிந்தி அவ்வளோ ஃப்ளூவன்சி இல்லை. Whether we like it or not, 90% of the top companies in India have their corporate office either in Delhi, Mumbai or Pune. ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் தான் இந்த கம்பெனிஸோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குன்னும் போது ஆப்வியஸ்லி த டெசிஷன் மேக்கர்ஸ் sits in that location, and when you grow to a certain level, say probably once you become a regional head or something, up to regional level உங்களுக்கு வந்து language will not be too much of a barrier. English and தமிழ் வச்சு you can certainly manage. அதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னா மேனேஜ் பண்ணலாம், பட் the advantage that you will lose because you don't know Hindi is quite a lot. I have faced it personally, and I know a lot of people who have struggled because they don't know Hindi. Because when you talk to the decision makers, your business heads and national heads and the CEOs of the companies, predominantly they will be talking in their local language, which is Hindi. So உங்களுக்கு அது தெரியல அப்படின்னும் போது you will tend to lose the flow of the discussion. ஸோ யாரும் உங்களுக்காக தனியாக வந்து இங்கிலீஷ்லலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அந்த காலில். ஸோ தே வுட் எக்ஸ்பெக்ட் யூ டு நோ த லாங்குவேஜ் தட் தேர் டாக்கிங். ப்ராபப்ளி ஒரு 70-30 வச்சுக்கலாம். 70% ஹிந்தியில் பேசுவாங்க, 30% இங்கிலீஷில் பேசுவாங்களா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்களோட 30% இங்கிலீஷ் அந்த கான்வர்சேஷனை வச்சுட்டு உங்களால் டு கலெக்ட் த டாட்ஸ் இட் வில் பி டூ டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஹிந்தி கற்றுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, யூ கிராஸ் தமிழ்நாடு பார்டர், லீவ் கேரளா, கிராஸ் தமிழ்நாடு பார்டர், உங்களால் இங்கிலீஷ் இல்லாமல் கூட சர்வே பண்ணிட முடியும். ஹிந்தி இருந்ததுன்னா போதும். ஹிந்தி இருந்தால் கண்டிப்பாக உங்களால் சர்வே பண்ண முடியும். இங்கிலீஷ் தெரியாமல் கூட சர்வே பண்ணலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன். ஐ ஹவ் ட்ராவல்ட் அக்ராஸ் இந்தியா டு மோஸ்ட் ஆஃப் தி லொக்கேஷன்ஸ். நீங்கள் தமிழ்நாடு தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு டீ வேணும்னா கூட சாய் தேதோ பையா இப்படின்னா தான் உங்களுக்கு டீயே கிடைக்கும். இல்லாட்டி அண்ணா அதெல்லாம் பேசினா நடக்காது. ஸோ let us be practical today. The world is growing, it's expanding, and if we have to play a part, if we want to play a part in the growing economy or the growing country or the globe, you will have to be thinking global rather than local. This is very important. நம்ம ஹிந்தி கற்றுக்கிறத பற்றி இன்னும் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம். I know a lot of people who run companies where they have a group of people who learn Japanese, German, French, இந்த மாதிரி foreign languages, and they earn per hour. Can you believe? hourly $10 $15 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க போயிட்டு
அங்கே இப்போ ஜாப்பனீஸ் கிளைண்ட்டோட ஒரு டாக்குமெண்ட் வந்துருக்குன்னா இவங்க அதை படித்து ஜாப்பனீஸில் என்ன இருக்குன்றதை படித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கணும். இதுக்கு ஹவர்லி தே சார்ஜ் $10 $15, டாக்கிங் அபவுட் 1000 rupees ஃபார் அன் ஹவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் ஹிந்தி கற்றுக்கணுமான்றதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கோம். யாரெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கலாம். ஐ எம் நாட் ட்ரைங் டு பொலிட்டிசைஸ் திஸ் இஷ்யூ, பட் தென் ஐம் சேயிங் ஹவு இஸ் இட் தட் வி ஆர் கெட்டிங் ஃபூல்ட் பை டெல்லிங் அஸ் தமிழ் கற்றுக்கோங்க 100%. இப்போ நானே பாருங்கள் தமிழில் தான் பேசுகிறேன். அதுக்காக தமிழ் கற்றுக்காதீங்கலாம் நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன். அது வந்து ஒரு பெரிய 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 பைத்தியக்காரத்தனம். ஆனால் தமிழ் மட்டுமே கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது தான் தப்பு. நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம ஊரில் வந்து தமிழ் கற்றுன்னு வியாபாரம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க அவங்க லாங்குவேஜை கற்றுன்னு அவங்களோட வியாபாரம் பண்ணக்கூடாது? லெட் அஸ் திங்க் பிக், லெட் அஸ் திங்க் குளோபல், லெட் அஸ் க்ரோ. ஹிந்தி கற்றுக்கோங்க. இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஃப்ரம் தி கார்பரேட் சைடாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சைடாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட் 6 years ஐ பீன் ரன்னிங் மை ஓன் கம்பெனி. Hindi has helped me big time to get in a good relationship with a lot of North Indian clients as well, where they getting me good amount of business. So இன்னொன்று ஒரு புது லாங்குவேஜ் கற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுன்றது இட்ஸ் நாலேஜ். எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். க்ரோயிங் யூர் நாலேஜ் இஸ் வெரி குட். அண்டு நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹிந்தி கற்றுக்கோங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. தமிழ் 100ல் 200% கற்றுக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சேர்ந்து கற்றுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஐ ஆம் ஷுர் யூ வில் க்ரோ. ஆல் த பெஸ்ட். கீப் க்ரோயிங்.